Sulfuric acid, chemical formula is H2SO4. Preparation. How will you prepare sulfuric acid? Sulfuric acid can be manufactured by lead chamber process, cascade process or contact process. Sulfuric acid 3 different methods நம்ம prepare பண்ணலாம். They are lead chamber process, cascade process and contact process. Here we discuss the contact process. The 3 methods நம்ம prepare பண்ணாலும் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய syllabus படி contact processல தான் நம்ம sulfuric acid manufacture பண்ண போகிறோம். So manufacture of sulfuric acid by contact process. The contact process involves the following steps. காண்டாக்ட் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். சல்பூரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சல்பூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இனிஷியலி சல்பர் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்டு பை பர்னிங் சல்பர் ஆர் அயன் பைரைட்ஸ் இன் ஆக்சிஜன் ஆர் ஏர். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா சல்பர் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணணும். சல்பர் டை ஆக்சைடுனா என்ன? SO2. SO2 நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா சல்பர்லேருந்தும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அயன் பைரைட்ஸ்லேருந்தும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சல்பருங்கிறது S, அயன் பைரைட்ஸுங்கிறது FeS2. இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா சல்பர் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அந்த ரெண்டு மெட்டீரியல்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கூட ஆர் ஏர் காற்றோட நம்ம என்ன செய்யணும், பேர்ன் பண்ணணும். கம்பஷன் ப்ராசஸில் பேர்ன் பண்ணும்போது நமக்கு சல்பர் டை ஆக்சைடு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சல்பரை ஆக்சிஜனை எடுத்துகிட்டு பேர்ன் பண்ணும்போது SO2 சல்பர் டை ஆக்சைடு கிடைக்கிது. அதே போல் அயன் பைரைட்ஸை ஆக்சிஜன் எடுத்து பேர்ன் பண்ணும்போது Fe2O3 அண்டு சல்பர் டை ஆக்சைடு கிடைக்கிது. நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன? சல்பர் டை ஆக்சைடு தான். சல்பூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சல்பர் டை ஆக்சைடு தேவைப்படுது. ஸோ இதை நம்ம எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்? பர்னிங் சல்பர் ஆர் அயன் பைரைட்ஸ் இன் ஆக்சிஜன் ஆர் ஏர். சல்பரையோ ஆர் அயன் பைரைட்ஸையோ ஆக்சிஜன் கூட பர்ன் பண்ணும்போது நமக்கு சல்பர் டை ஆக்சைடு கிடச்சிச்சு. சல்பர் டை ஆக்சைடு formed is oxidized to sulfur trioxide by air in the presence of a catalyst such as V2O5 or platinized asbestos. The second stepல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு இருக்குல்ல SO2 அதை ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். ஆக்சிடைஸ் பண்ணுறத என்ன செய்யணும்? திரும்ப ஆக்சிஜனை பாஸ் பண்ணணும். ஓகே, அப்படி ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சல்பர் ட்ரை ஆக்சைடு கிடைக்கும், SO3. ஓகே, இங்கே ஒரு 2 மாலிகூல்ஸ் எடுத்தோம்னா இங்கேயும் ஒரு 2 மாலிகூல்ஸ். அப்போது சல்பர் டை ஆக்சைடை ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ஆக்சிடைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சல்பர் ட்ரை ஆக்சைடு. இதுதான் நம்ம சல்பர் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோம், ஏன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது. இதை சல்பர் ட்ரை ஆக்சைடுன்னு சொல்கிறோம், ஏன்னா 3 ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சிஜனை ஆட் பண்ணுறோம். இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்படும். தட் இஸ் வெனேடியம் பென்டாக்சைடு, V2O5 வெனேடியம் பென்டாக்சைடு. இந்த கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஆர் இந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலன்னா வேறு என்ன பண்ணலாம்னா பிளாட்டினைஸ்டு ஆஸ்பெஸ்டாஸை யூஸ் பண்ணலாம். பிளாட்டினைஸ்டு ஆஸ்பெஸ்டாஸும் ஒரு கேட்டலிஸ்ட் தான். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்? சல்பர் டை ஆக்சைடை சல்பர் ட்ரை ஆக்சைடாக மாற்றிடுறோம். இதுதான் செகண்ட் ஸ்டெப். The sulfur trioxide is absorbed in concentrated sulfuric acid and produces oleum. The oleum is converted into sulfuric acid by diluting it with water. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம்னா சல்பர் ட்ரை ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், SO3. தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சல்பர் ட்ரை ஆக்சைடை கான்சன்ட்ரேட் சல்பூரிக் ஆசிட் H2SO4ஓட அப்சர்வ் பண்ண வைக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஓலியம் கிடைக்கும். ஓலியத்தோட காம்பவுண்ட்ஸோட நேம் வந்து H2S2O7. தென் இந்த ஓலியத்தை வாட்டரை ஆட் பண்ணி டைலூட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட் சல்பூரிக் ஆசிட் வந்து லார்ஜ் அமௌண்ட் கிடச்சிரும். ஈக்குவேஷன் பாருங்கள், SO3யை H2SO4 ஆட் பண்ணுறோம்.
ஓகே, H2SO4 அப்சர்வ் பண்ணிட்டு H2S2O7 ஓலியமாக மாறுது. ஓலியம் மீன்ஸ் ஆயில். இந்த H2S2O7 வந்து திரும்ப வாட்டரை H2ஓவை டைலூட் பண்ணும்போது H2SO4 சல்பூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடுது. To maximize the yield, the plant is operated at 2 bar pressure and 720 Kelvin temperature. The sulfuric acid obtained in this process is over 96% pure. நமக்கு அதிகமான அளவு ப்ராடக்ட் சல்பூரிக் ஆசிட் நமக்கு வேணும்னா நம்ம அந்த லேபரட்டரியில் எவ்வளோ ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும்னா 2 பார் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து 720 கெல்வினில் மெயின்டைன் பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷனை ஃபில்ஃபில் பண்ணிட்டோம்னா நமக்கு அதிகமான அமௌண்ட் வந்து சல்பூரிக் ஆசிட் கிடைக்கும். சல்பூரிக் ஆசிட் கிடைக்கக்கூடியது எவ்வளோ பியூரிட்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் கான்ட்ராக்ட் ப்ராசஸில் பண்ணும்போது எவ்வளோ பியூரிட்டியாக இருக்கும் அப்படின்னா 96% மேலே சுத்தமான சல்பூரிக் ஆசிடாக இருக்கும்.